சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி. ரங்கையா. சரி. தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பெற்ற தொடக்ககால அமைப்பு சென்னை மகாஜன சபையாகும். சரி. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி. ரங்கையா. தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பெற்ற தொடக்ககால அமைப்பு சென்னை மகாஜன சபையாகும். பழங்குடியினரின் ஒட்டுமொத்த வளர்ச்சியே அரசின் முதன்மையான நோக்கமாகும். சரி. ஏனெனில் திட்டங்களை முறையாகவும் திறமையாகவும் செயற்படுத்துவது மிக முக்கியமானது. ஏ மற்றும் ஆர் சரி. மேலும் ஆர் ஏவுக்கான சரியான விளக்கம். பழங்குடியினரின் ஒட்டுமொத்த வளர்ச்சியே அரசின் முதன்மையான நோக்கமாகும். ஏனெனில் திட்டங்களை முறையாகவும் திறமையாகவும் செயற்படுத்துவது மிக முக்கியமானது. உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி அடிப்படை உரிமை விதி விதி 26. உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி அடிப்படை உரிமை விதி விதி 26. நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளின் SDGs செயற்பாடுகளை கண்காணிப்பதற்கான முதன்மை நிறுவனம் நிதி ஆயோக். நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளின் SDGs செயற்பாடுகளை கண்காணிப்பதற்கான முதன்மை நிறுவனம் நிதி ஆயோக். மறி இரத்தல் மாரி மலை குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. மறி இரத்தல் மாரி மலை. பின்வரும் ஆட்சியாளர்களில் லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்தவர் முதலாம் சந்திரகுப்தர். லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்தவர் முதலாம் சந்திரகுப்தர். சரியான கூற்றை தேர்வு செய்யவும். சென்னை வாசிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டது. தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழ் சுதேசமித்திரன் 1891 தொடங்கப்பட்டது. சரியான கூற்றை தேர்வு செய்யவும். சென்னை வாசிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டது. தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழ் சுதேசமித்திரன் 1891 தொடங்கப்பட்டது. தாகூரின் மனைவி மிர்னாலினி தேவி. தாகூரின் மனைவி மிர்னாலினி தேவி. இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவியவர் கேப்டன் மோகன் சிங். இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவியவர் கேப்டன் மோகன் சிங். தொற்று நோய்க்கு பிந்தைய உலகத்திற்கான 10 பாடங்கள் 10 lessons for a post pandemic world என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பிரீத் ஜகாரியா. தொற்று நோய்க்கு பிந்தைய உலகத்திற்கான 10 பாடங்கள் 10 lessons for a post pandemic world என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பிரீத் ஜகாரியா. மார்ச் 2021 சூயஸ் கால்வாயில் சிக்கியிருந்த மாபெரும் கொள்கலனுடைய சரக்கு கப்பல் எவர் கிவன். மார்ச் 2021 சூயஸ் கால்வாயில் சிக்கியிருந்த மாபெரும் கொள்கலனுடைய சரக்கு கப்பல் எவர் கிவன். உலக சமூக நீதி நாள் பிப்ரவரி 20. நியாயமான உலகமயமாக்கலுக்கான சமூக நீதி ஜூன் 10. பிலடெல்பியா பிரகடனம் 2 ஆகஸ்ட். சர்வதேச தொழிலாளர் அமைப்பு 11 ஏப்ரல். உலக சமூக நீதி நாள் பிப்ரவரி 20. நியாயமான உலகமயமாக்கலுக்கான சமூக நீதி 10 ஜூன். பிலடெல்பியா பிரகடனம் 2 ஆகஸ்ட். சர்வதேச தொழிலாளர் அமைப்பு 11 ஏப்ரல். தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட முதல் பெருநிறுவன மருத்துவமனை அப்பல்லோ மருத்துவமனை. தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட முதல் பெருநிறுவன மருத்துவமனை அப்பல்லோ மருத்துவமனை. ஏ முதல் வி உடைய வெவ்வேறு வீடுகள் ஒரு இது சம்மு பார்க்க வேண்டாம். பின்வருவனவற்றின் மீப்போமா காண்க. 16m -12 m² n², 8 n², -48 m² n². அடுத்தது சம்மு. குவார்ட்ஸ் படிகத்தின் மேலுள்ள இரும்பு படிவுகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் சேர்மம் ஆக்சாலிக் அமிலம். குவார்ட்ஸ் படிகத்தின் மேலுள்ள இரும்பு படிவுகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் சேர்மம் ஆக்சாலிக் அமிலம். அருங்காட்சியகங்களில் உள்ள பழங்கால நினைவுச் சின்னங்களை பாதுகாக்க பயன்படும் வாயு இயற்கை வாயு. அருங்காட்சியகங்களில் உள்ள பழங்கால நினைவுச் சின்னங்களை பாதுகாக்க பயன்படும் வாயு இயற்கை வாயு. ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதையும் அப்புலன்கள் விரும்புவனவற்றையெல்லாம் விட்டு விடுவதையும் எதற்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். துறவு. ஐம்புலன்களை அடக்கி ஆள்வதையும் அப்புலன்கள் விரும்புவனவற்றை எல்லாம் விட்டு விடுவதையும் துறவுக்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். சுபாஷ் சந்திர போஸ் தேஷ்பந்து சித்ரஞ்சன் தாஸின் தீவிர கூட்டாளி மற்றும் தேசிய கல்லூரியின் முதல்வராக பணியாற்றினார். சுபாஷ் சந்திர போஸ் தேசபந்து சித்ரஞ்சன் தாஸின் தீவிர கூட்டாளி மற்றும் தேசிய கல்லூரியின் முதல்வராக பணியாற்றினார்.